அஸ்ஸலாமு அலைக்கும். சஹாபிய பெண்மணிகளை போருக்கு அழைச்சிட்டு போனாங்கன்னா மறைவாக தானே அந்த மருத்துவ உதவிக்காக அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு ஹதீஸ்ல கேட்டிருப்போம். இப்ப ஜமாத்ல கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு எல்லாம் கூப்பிடுறாங்க, பெண்கள் வாங்க அப்படி சொல்றாங்க. இது எப்படி கூடும் அப்படின்னு ஒரு சந்தேகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு செல்லும் பொழுது கூட சஹாபிய பெண்மணிகளை மறைவாக அழைத்து செல்வார்கள் என்று ஹதீஸிலே கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ கண்டன ஆர்ப்பாட்டம், போராட்டம் இது போன்ற காரியங்களுக்கு பெண்கள் எல்லாரும் பார்வைப்படும் வகையில் மக்களோடு மக்களாக சேர்ந்து நிற்கிறார்கள். இது எப்படி சரியாக இருக்கும்? போருக்கு போகும்போதே அவங்க மறைவாக அழைச்சிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னால் இப்போ கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு வெளிப்படையாக அழைத்து செல்வது கூடாது தானே என்பது அவங்களுடைய கேள்வி. நல்ல கேள்வி தான். முதல்ல கேள்வியில் ஒரு சின்ன திருத்தம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு மறைவாக யாரையும் அழைத்து செல்லவில்லை, மக்களோடு மக்களாக தான் அழைத்து சென்றிருக்கிறாங்க. யாருக்கு மட்டும் அந்த கட்டுப்பாடு என்று சொன்னால் நபியினுடைய மனைவிமார்களுக்கு மட்டும். அதுவும் அவங்கள மறைச்சிக்கிட்டுன்னு சொன்னா அல்லாஹ் சொன்ன அந்த கட்டளைக்கு இணங்க அவங்களுடைய முகத்தை யாரும் பார்க்கக்கூடாது, யார் முகத்தை இவங்களும் பார்க்கக்கூடாது. நபியினுடைய மனைவிமார்களுக்குள்ள ஒரு பிரத்யேகமான சட்டம் என்னன்னு சொன்னா ஃபஸ்அலுஹுன்ன மின் வராஇ ஹிஜாப், ஹிஜாபுக்கு பின்னாடி இருந்து கேளுங்க என்று அல்லாஹ் சொல்லும். இப்போ ஹிஜாப்னா நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் அரைகுறையாக விளங்கி கொள்கிறார். ஹிஜாப்னா என்ன புரிஞ்சுக்கிறாங்க, இந்த நோஸ் பீஸ் போடுறதுன்னு புரிஞ்சுட்டு இருக்காங்க. அது இல்லை. ஹிஜாப்னா என்னன்னு சொன்னா ஒட்டுமொத்தமா உடலையும் முகத்தையும் சேர்த்து மறைப்பது. புர்கா ஓகே, நோஸ் பீஸ் கண்ணு மட்டும் தெரியுது பாருங்க, அப்படி தெரியக்கூடாது. ஒட்டு மொத்தமா மறைச்சிட்டு இவங்க முகத்துல ஆண்கள் பார்க்க கூடாது, ஆண்களை இவங்களும் பார்க்க கூடாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற நோஸ் பீஸ் எப்படி இருக்கு, இவங்களை யாரும் பார்க்க முடியாது, இவங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கலாமா மார்க்கத்துல? அப்படி இருக்கக்கூடாது. சஹாபிய பெண்மணிகளுக்கு அந்த சட்டம் கிடையாது, நபியின் மனைவிமார்களுக்கு மட்டும் அந்த சட்டம். சரிங்களா? அப்போ ஆயிஷா அம்மையாரை எல்லாம் தூக்கிட்டு போகும்போது ஒரு பல்லக்கு மாதிரி வச்சு அவங்க அதுக்குள்ள இருப்பாங்க. 4 சைடும் சுற்றிலும் அந்த ஸ்கிரீன் அடைச்சிட்டு இருக்கும், அவங்கள எடுத்துட்டு போறது வழக்கம். மற்ற பெண்களுக்கு அந்த மாதிரியான ஏற்பாடு இருக்காது. இன்னும் சொல்ல போனா ஹதீஸ்ல நீங்க சொல்லக்கூடிய ஹதீஸ்லயே தெளிவாக இருக்கிறது. அந்த போருக்கு சென்ற பெண்கள் அவங்க சொல்றாங்க, குன்னா நுதாவில் மருதா, நோயாளிகளுக்கு நாங்க சிகிச்சை செய்வோம், வன ருத்துல் கத்லா இலல் மதீனா, இறந்தவர்களை நாங்க மதீனாவுக்கு அழைச்சிட்டு வருவோம்னு சொல்றாங்க. நீங்க நல்லா பாருங்க, இவங்க தான் சிகிச்சை பண்றாங்க. சிகிச்சை பண்ணும்போது எப்படி பண்ண முடியும்? மூடி மறைச்சிக்கலாம் போய் பண்ண முடியாது. சிகிச்சை பண்ணும்போது ஓப்பன் ஆகிறான். நர்ஸ் இருக்காங்க இல்லைங்க, சஹாபிய பெண்மணிகள் நர்ஸா போயிருக்காங்க. நர்ஸா போய் ஒரு ஆண் உடல்ல காயத்தோட கிடக்காரு, மடி தொடக்கூடாதுமா அப்படின்னு ஒரு நர்ஸ் நினைச்சா என்ன ஆகும் சொல்லுங்க? அவர் கடைசி வரை அப்படித்தான் இருக்கணும். தொடாம ஊசி போட முடியுமா? கையை பிடிச்சி அவங்கள தலையெல்லாம் தூக்கி பிடி வச்சுதான் நம்ம செய்ய முடியும். இது நிர்பந்தம், வேற வழி கிடையாது. இதான் மனிதாபிமானம். இதை அந்த பெண்கள் செய்யறதுக்கு ரசூல் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இது உயிர் காக்கக்கூடிய சிகிச்சை. இறந்தவர்களை இவங்க இங்கிருந்து மதீனாவை கொண்டு போறாங்க. அப்ப மறைவா போவாங்கன்னா எப்படி போவாங்க? பாலைவனம் டேர்லேண்டு தானே, அதாவது திறந்த வெளி தானே. அங்க நீங்க 10 கிலோமீட்டருக்கு கூட விஷுவல் உங்களுக்கு கிடைக்கும். பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் வரையும் கூட எதிரில் நிற்கிற அந்த பார்வை உங்கள் கண்ணு கட்டுற தூரம் வரை தெரியும். அங்க எப்படி போய் ஒளிஞ்சு கொண்டு போக முடியும்? மறைவா எப்படி கொண்டு போக முடியும்? வாய்ப்பே கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, ஹதீஸிலேயே நீங்க சொல்லக்கூடிய ஹதீஸிலே வருகிறது, சஹாபிய பெண்கள் இறந்தவர்களை தூக்குவதற்காகவும் மக்களுக்கு சிகிச்சை கொடுப்பதற்காகவும் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். அதை நான் பார்த்தேன். ஒரு சஹாபி அறிவிக்கிறார், அவங்க எங்கேயுமே போகாம அப்படியே மறைவா இருந்தாங்கன்னு சொன்னா எப்படி பார்க்க முடியும்? அவங்க ஓப்பனா வெளியே மக்களுக்கு முன்னாடி விஷுவலா வந்திருக்கிறாங்க, கண்ணுக்கு முன்னாடி தென்பட்டு இருக்கிறார்கள், அதனாலதான் பார்த்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவங்க மறைவா கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்றதே முதல்ல ஒரு அது புனையப்பட்ட ஒரு கருத்து தான். அது கற்பனையாக தான் தெரியுது, அப்படி எதுவும் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, ரசூல்லா காலகட்டத்தில் பெண்கள் போருக்கு மட்டும் இல்லை, எல்லா நிகழ்வுகளுக்கும் வெளியே வந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை ஒரு சபையில் இருக்கிறாங்க. அவங்க மக்களுக்கு மத்தியில் பயான் செய்யறாங்க, பெண்களே நீங்க அதிகமா தர்மம் செய்யுங்க, ஏன் அப்படின்னு சொன்னா நீங்க அதிகமா நரகத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பெண்மணிகள் கேட்கிறாங்க, எதுக்காக நரகத்தில் இருக்கோம்னு சொல்லுங்க, நாங்க என்ன பாவம் பண்ணோம்? அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, துக்திர்னல்லான், அதிகமாக சபிக்கிறீர்கள், எதுக்கு எடுத்தாலும் சாபம், நாசமா போ, அப்படி போ, இப்படி போ, இந்த மாதிரி திட்டுறது. ஆண்கள் யாரும் அப்படி திட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆண்கள் வேறு விதமான தப்பு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி ரெண்டாவது, தக்ஃபுர்னல் அஷீர், கணவனுக்கு நன்றி மறந்து நடப்பது. அதாவது 1000 பொருள் வாங்கி கொடுத்து 2 பொருள் வாங்கி கொடுக்கலாட்டி எதை கேட்டாலும் வாங்கி தர மாட்டீங்கள என்று சொல்வது. இது இயல்பா எல்லாத்தையும் கிடையாது, மார்க்க மரியாதை ஆட்கள்கிட்ட நம்ம பார்க்குறோம். இப்போ இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு தான் சொல்றாங்க, இந்த மாதிரி காரணத்தினால தான் நீங்க நரகத்துக்கு போறீங்க அப்படின்னு சொன்ன உடனே
அப்போ இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அப்போ ஒரு பெண்மணி எழுந்திருச்சு கேள்வி கேட்கிறாங்க. அந்த பெண்மணி யார் தெரியுமா? ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பாளர் சொல்கிறார், கன்னங்கள் கருத்த பெண்மணியா இருந்தாங்க. அவங்களுடைய முகம் வந்து ஐடென்டிஃபை ஆகுது, இவங்க யாருன்னு தெரியுது. இப்போ இங்கே உட்காந்துருக்கீங்க, நான் உட்காந்துருக்கேன், எல்லாரும் உட்காந்துருக்கோம், பார்த்து என்ன செஞ்சிடறோம், இவங்க கேட்டாங்க இவங்க பதில் சொன்னாங்கன்னு வெளிப்படையாக நம்ம சொல்லிடலாம். ஒன்றுமே தெரியாமல் ஒளிச்சு மறைச்சி ஒருத்தவங்க வந்தாங்கன்னா எப்படி சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. அப்போது மார்க்கத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால், பார்வையை தாழ்த்துவது இருக்கிறது. தேவையற்ற வகையில் பார்வையை நம்ம வந்து செலுத்தக்கூடாது. ஹராமானதில் பார்வையை செலுத்தக்கூடாது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்த்து தான் அந்த சட்டம். ஆனால் பார்க்கவே கூடாது இப்படி எல்லாம் மார்க்கத்தில் எந்த சட்டமும் இல்லை. ஆக அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் பெண்கள் வந்திருக்கிறார்கள், வெளிப்படையாக தான் வந்திருக்கிறார்கள், போருக்கு வந்திருக்கிறார்கள், போரில் சிகிச்சை செஞ்சுருக்காங்க, இறந்தவங்களை மதீனாக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி எடுத்துகிட்டு போவாங்க? ஒரு ஒட்டகத்திலே வாகனத்திலே வச்சு தானே கொண்டு போகணும். அப்போ கொண்டு போகும்போது இவங்க ஒளிஞ்சிக்கிட்டு எப்படி போக முடியும்? அதெல்லாம் வந்து மிகைப்படுத்தப்பட்டது. ஆக அப்படி மார்க்கத்தில் கிடையாது. எல்லா நேரத்தில் அவங்க வெளிப்படையாக தான் நடந்திருக்கிறாங்க. ஆக அதனால பெண்கள் போராட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு வருவது என்பது எந்த விதத்திலும் தடை கிடையாது. இன்னும் சொல்ல போனால், இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்கு பெண்கள் வர்றதை கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா சில கருத்துடையவர்கள். பெண்கள் கடைவீதியில் போய் ஏதாவது பொருள் வாங்கலாமா? அதெல்லாம் தப்பில்லை அப்படிங்கிறாங்க. அது எப்படி? கடைவீதிக்கு போனாலும் அந்நியான்கள்ட்ட தான் போய் பேச போகிறோம். ஆர்ப்பாட்டத்தில் இருந்தால் யார்ட்டையும் பேசலை, நம்ம போய் மார்க்கத்திற்காக நம்முடைய உரிமையை கேட்டுவிட்டு வரப்போகிறோம். இதை கூடுன்றாங்க, மார்க்கத்துக்காக வந்தால் கூடாதுன்றாங்க. இது மார்க்க அடிப்படையில் ஒரு முரணான விஷயம். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. தாராளமாக நீங்கள் வரலாம். எத்தனையோ சஹாபிய பெண்மணிகள், இன்னும் சொல்ல போனால் நேரடியாகவே இருக்கிறது. அஸ்மா பின்த் அபூபக்கர் என்கிற ஒரு பெண்மணி, அபூபக்கர் உங்களுடைய மகளா, அந்த அம்மையார் ஒரு அநியாயக்கார அரசன், ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்கிற ஒரு அரசன், அந்த அரசனை நேருக்கு நேரம் நின்று ஃபேஸ் பண்ணி பேசி இருக்கிறாங்க. அவன்கிட்ட அப்படியே பேசுறாங்க, என் பையன் அப்துல்லாவை நீ கொன்னுட்ட, இன்னக்க அப்சத்த துன்யாகும், நீ அவனுடைய உலகத்தை நாசமாக்கிட்ட, கொலை செஞ்சிட்ட. இன்னஹு அப்சத ஆகிரத்தக்க, அவன் உன்னுடைய மறுமையை நாசமாக்கிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் நீ அவனை கொன்னையில, மறுமையில் அவன் உன்னை பழி வாங்குவான், அப்போ நீ நாசமாக போயிடுவ அப்படிலாம் பேசுகிறாங்களே. ஏன் பேசணும்? அம்மாடி அம்மா நம்ம இப்படிலாம் பேசக்கூடாதும்மா அப்படின்னு நம்ம ஓரமால போயிட்டு இருக்கணும். அப்போது எதுக்கெடுத்தாலும் பேசக்கூடாது, அநியாயத்தை எதிர்த்து பேச வேண்டும். இது மார்க்கத்தில் கிளியராக தெளிவாகத்தான் இருக்கிறது. எனவே போருக்கு செல்லும் பொழுது பெண்கள் உதவி செய்திருக்கிறார்கள், வெளிப்படையாக நடமாடி இருக்கிறார்கள், சத்தம் போட்டு பேசி இருக்கிறார்கள். தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து விட்டு அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பது, ஆண்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதுபோல பெண்களுக்கும் சற்றும் சளைக்காமல் உரிமை இருக்கிறது. தாராளமாக அவங்க வந்து கலந்துக்கலாம். மார்க்க அடிப்படையில் தப்பு கிடையாது. அல்லாஹு அக்பர், அல்லாஹ்